Hello guys, welcome back to the Atom Education. This is General Aptitude 33rd class. இந்த கிளாஸில் நம்ம மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் அர்த்தமெட்டிக் மீன் பார்த்தோம். அதோட கான்செப்ட் கொஞ்சம் இங்கே வரும், பட் இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃபரான ஒரு டாபிக். ஓகேவா? இதுலேருந்து சிஎஸ்ஐஆரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் முடிச்சாச்சு. ஆவரேஜில் தான் நம்ம வந்து இது பார்த்தோம், அர்த்தமெட்டிக் மீனும் எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதில் பார்த்துட்டோம். இப்போ மிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மிக்சர்ஸில் ஒரு 3 சப் டாபிக் இருக்கு, விச் மீன்ஸ் இந்த மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அண்ட் அனாகிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போய்க்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் 165 சென்டிமீட்டர் அண்ட் 150 சென்டிமீட்டர், விச் மீன்ஸ் பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து 165, கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த என்டையர் கிளாஸ் இஸ் 160 சென்டிமீட்டர், மொத்த கிளாஸுக்குமே 160 சென்டிமீட்டர் காமனாக இருக்குது ஆவரேஜ். தென் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் அ கிளாஸ். ஸோ இதைத்தான் நம்ம பேட்ச் ஆவரேஜ்னு சொல்லுவோம். 2 டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகுது. அது என்ன பேட்ச் ஆவரேஜ்? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Z is equal to n1 x1 plus n2 x2 தென் உங்களுக்கு டிவைடட் பை n1 plus n2. இதுதான் அந்த ஃபார்முலா. என்னங்கிறது என்ன? நம்ம இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட நம்பர்னு சொல்லலாம். x1 x2ங்கிறது இதோட ஹைட்டு, 2 பேரோட ஹைட்டு. சரி, கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஜெட்டோட வேல்யூ நமக்கு டோட்டலாக இங்கே 160 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த என்டையர் கிளாஸுமே உங்களுக்கு வந்து 160 சென்டிமீட்டர். அப்போ ஜெட்டுங்கிறது 160 சென்டிமீட்டர். n1 நமக்கு தெரியாது எத்தனை நம்பர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. x1 165 ப்ளஸ் n2வும் தெரியாது, கேர்ள்ஸோட நம்பரும் நமக்கு தெரியாது. x2ஓட வேல்யூ 150 சென்டிமீட்டர் டிவைடட் பை n1 என்ன தெரியாது, n1 ப்ளஸ் n2. இது ரெண்டத்தையும் கிராஸ் மல்டிபிகேஷனில் போகிறோம். 160 n1 ப்ளஸ் 160 n2 கிராஸ் மல்டிபிகை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. n1 165 ப்ளஸ் n2 150 போடலாம்ல. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஒரு ஆன்சரு? n1 அங்கிட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 வரும். ரெண்டுத்தையும் இப்படியே மாறி மாறி இது பண்ணுறோம். n1 இங்கிட்டு வருது, தென் இந்த n2 இங்கே போகுது. என்ன ஒரு ஆன்சரு? 10n2 இஸ் ஈக்குவல் டு 5n1 வருமா? ஓகேவா? நமக்கு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் ரேஷியோ. அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். n1 டிவைடட் பை n2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 minute. Ten divided by 5 சொல்லிட்டு வரும். ஸோ 2 divided by 1. இங்கே மேலே பாய்ஸு, கீழே கேர்ள்ஸு. த மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் 1:2 தான் ஆன்சர். இது மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அலிகேஷன் ட்ரிக்னு அதை சொல்லுவாங்க. டயகனலாக நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இப்போ வரைகிறேன் பாருங்க, சாரி. ஸோ கேர்ள்ஸுக்கு வேல்யூ என்ன? 150, பாய்ஸுக்கு 165. இப்படி மொத்த ஆவரேஜ் எவ்வளோ? 2 பேரோட சேர்த்து அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 160. இது அப்படியே டயக்ராம்லாம் போட்டுக்கணும். ஸோ 160ல் 150 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 10 வருமா?
அதே மாதிரி இங்கே 165ல 160 மைனஸ் பண்ணா 5. ஸோ இங்கே கேர்ள்ஸுக்கு நேராக கீழே இருக்குது. ஸோ கேர்ள்ஸோட வேல்யூ 5, பாய்ஸோட வேல்யூ 10. ரேஷியோவில் போட்டோம்னா 1:2. ஆன்சர் இதுதான். இப்படியும் நம்ம வந்து இது சால்வ் பண்ணலாம். இது வந்து அலிகேஷன் ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. டயகனலாக டயக்ராம் வரையுது. புரியுதா? கவலைப்படாதீங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்னன்னா, கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க, இவங்களோட ஹைட்டு 150. தென் பாய்ஸ் இருக்காங்க, இவங்களோட ஹைட்டு வந்து 165. ஆவரேஜ் இங்கே 160 இருக்கு. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு மீடியன் இதில் பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? 157.5ன்னு ஒரு வருமா? 150க்கும் 165க்கும் நடுவில் 157.5 இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு 160 தான் இங்கே வந்து ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம லாஸ்ட்லேயே ஒரு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஹையஸ்ட் நம்பரு, ஐ மீன் பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் பார்த்தோம். நெகட்டிவ் டீவியேஷனோட பாசிட்டிவ் டீவியேஷனில் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸாக என்ன ஆகும்? அதோட மீடியன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கும் டிஃபரன்ஸ் 5 தான் இருக்கு. இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 10 தான் இருக்கு. விச் மீன்ஸ் இங்க இங்க ஒரு பர்சனுக்கு இங்க 2 பர்சன் வந்து ஈக்குவல். புரியுதா? இப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சரி, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபரான கொஸ்டின் போகும். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதே கான்செப்ட் தான், இப்போ சொன்னது தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தட் விச் 2 சால்வ் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் 41, 81. மிக்ஸ்டு டு கெட் அ சொல்யூஷன் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் 60. ஓகேவா? 60% கான்சன்ட்ரேஷனை நம்ம இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? போடுவோம். 40, இங்கே 80 இருக்கும், நடுவில் 60 இருக்கும். இதோடது 20, இதோடது 20 டிஃபரன்ஸு. ஸோ 20:1 எவ்வளோ? 1:1. 1:1 தான் ஆன்சர். சரிங்க, ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணிங்க. அப்போ 50% சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். The ratio in which 2 salts concentration 40, 80. அதே கொஸ்டின் தான். ஆனால் இங்கே சொல்யூஷன் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் வந்து 50% சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதுவோம்? 40, இங்கே 80, இங்கே 50. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 30, இங்கே 10. 3:1. சொல்யூஷன் 1, சொல்யூஷன் 2 சொல்லி போட்டோம்னா சொல்யூஷன் 1க்கு 3/1. ஏன்னா இங்கே 30, 10 இருந்துச்சா, 0 கேன்சல் ஆகி 3:1. அதேதான். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. டேரெக்டாக அப்படியே ஆன்சரை பார்த்துட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா ஏன் நான் உங்களை பாஸ் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். புது கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ தட் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டும் இதே ரிலேட்டடான ஒரு நியூ கொஸ்டின் தான் வரும், இதே கொஸ்டின் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு நியூவர் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகணும்.
புது கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் சொல்யூஷன் மட்டுமே நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நான் எப்போ சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் பாஸ் அண்ட் ட்ரை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே தெரிலனாலும் பரவாயில்ல, கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the solution of the 82% purity, 82% purity. Then under other solution is 88% purity and mix resulting in a 30 liters of the mixture with the purity 86% purity. How much is the quantity of the second solution in the resulting mixture? So okay, ஒரு ரெண்டு purity கொடுத்துருக்காங்க 82 and 88ன்னு சொல்லிட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப 86ன்னு வருது. 30 லிட்டர்ஸ்க்கு நான் வரேன், 86ன்னு சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போடுவோம். ஃபர்ஸ்ட் 82, இந்த பக்கம் 88, நடுவில் 86. டயகனலாக போட்டோம்னா இங்கே வந்து 4, இங்கே 2. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்சர், அந்த மிக்சர் பண்ணோம் இல்லையா, ரெண்டத்தையும் மிக்சர் பண்ணுறப்ப டோட்டலாக 30 லிட்டர்ஸ் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மிக்சர் 82% பியூரிட்டியும் 88% பியூரிட்டியும். ஓகேவா? இப்போ அந்த 30 லிட்டர்ஸில் செகண்ட் சொல்யூஷனுக்கு எவ்வளோ இது நம்ம வந்து இது ஆட் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டலாக 13 சொல்லி தெரியும் நமக்கு. இங்கே ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு 2/4, விச் மீன்ஸ் 1/2ன்னு அர்த்தம். 30 லிட்டரில் 1/2 எப்படி பிரிப்போம்? 10 லிட்டராகவும் 20 லிட்டராகவும் பிடிப்போம்ல. இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? குவான்டிட்டி ஆஃப் த செகண்ட் சொல்யூஷன் ரிசல்ட்டிங் மிக்சர் கேட்டிருக்காங்க. 20 தான் கேட்டிருக்காங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் 10 லிட்டரு, செகண்ட் சொல்யூஷனில் 20 லிட்டரு. ஸோ தட் நமக்கு டோட்டலாக 30 லிட்டர்ஸ் வருது. புரியுதா? ஈஸி தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். November 2020 கேட்டது. In an exam, the average marks for the class was 60. Average of the marks of the class, மொத்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து 60. Average marks of, okay, இங்கே மார்க்ஸ் marks இங்கே average of the marks of the student who was passed is 70. பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் 70, ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30. இது எல்லாமே ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஹூ ஃபெயில்டு. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஃபெயில்டு, அவங்களோட ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ்னா என்ன? டோட்டல் அமௌண்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான். ஏதாவது ஒன்று வச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து அலிகேஷன் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கம்மியாக இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஃபெயில் அண்ட் பாசிட்டிவ். ஃபெயில்டு எவ்வளோ? 30, ஃபெயில்டோட ஆவரேஜ். பாஸ்டோட ஆவரேஜ் 70. நான் டோட்டல் கிளாஸோட ஆவரேஜ் 16 சொல்லி கொடுத்துட்டாங்க. டயகனல் மேப் போடுங்க. எவ்வளோ வரும்? இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 10. இது வரைக்கும் புரிஞ்சுல? இப்போ அதோட ரேஷியோ என்ன? ஃபெயில்டு டு தென் பாஸ்டு ரேஷியோ 1/3 சொல்லிட்டு வருமா? ஏன்னா பாஸ்ட்டுக்கு 30, உங்களுக்கு ஃபெயில்டுக்கு 10. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸு 1, ஆனால் இங்கே கீழே டோட்டலில் எவ்வளோ போடுவோம்? 1+3ன்னு சொல்லிட்டு போடுவோம். அதில் மேலே வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 1/4. பெர்சன்டேஜில் 1/4க்கு என்ன வரும்? 25%ன்னு வரும். ஆன்சர் 25. கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஹூ ஃபெயில்டு, இங்கே ஆல்ரெடி ஆவரேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்லலை. ஆல்ரெடி ஆவரேஜ் 30 சொல்லி கொடுத்துட்டாங்க ஃபெயில்டு. அந்த 30ங்கிறதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம்.
அதை தனித்தனியாக அலிகேஷன் ட்ரிக்கில் போடுறோம். இதை நீங்கள் ஃபார்முலாவில் போட்டும் டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன் நான் இந்த ட்ரிக்கை சொல்கிறேன்னா, ஃபாஸ்டர் டு சால்வ். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த n1 x1 n2 x2 then divided by n1 plus n2 அந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரும். எல்லா யூடியூப் சேனலும் அந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. பட் இந்த அலிகேஷன், இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆன்சரை ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே கொஸ்டினில் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பெர்சன்டேஜ் என்ன? இங்கே நம்ம ஃபெயில்டு டு பாஸுக்கு வந்து 1/3ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். தென் இங்கே பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் எது ரெக்வயர்டோ அது வந்து நியூமரேட்டரில் போடுவோம். 1/1 + 3 1/4 25%. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சால்வ் பண்ணிட்டீங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கம்பெனி 60 ஆர் மேல். இங்கே மேலோட நம்பர் கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டினில் பார்த்த மாதிரியே ஆவரேஜ் ஆஃப் மேல், ஆவரேஜ் ஆஃப் ஃபீமேல்லாம் இங்கே கொடுக்கல. மேலோட கவுண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மேல் டிவைடட் பை ஃபீமேல், இந்த ரேஷியோட மேலோட நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ ஃபீமேலோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த ஓவரால் ஆவரேஜ் சேலரி இஸ் 9,000. ஓவரால் ஆவரேஜ் வந்து 9,000. ஓகேவா? ஆவரேஜ் ஃபார் த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து 12,000. ஃபீமேல் எம்ப்ளாயீஸுக்கு வந்து உங்களுக்கு 12,000 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேல் எம்ப்ளாயீஸுக்கு வந்து 7,000 வந்து கொடுக்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் த மேல்ஸ் ஆஃப் த ஃபீமேல் எம்ப்ளாயி, ஐ மீன் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? அதே மாதிரியே மேப் போடுங்க. சரி, டயக்ராம் போடுங்க. ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூ இந்த சைடு எடுத்துப்போம். மேலு 7,000, கொஞ்சம் பிகர் வேல்யூ 12,000 இங்கே போட்டுப்போம். ஆவரேஜ் 9,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓவரால் ஆவரேஜ் டயகனலாக எவ்வளோ வரும்? இந்த பக்கம் 2,000 வரும், இந்த பக்கம் 3,000 வரும். ஓகேவா? ஸோ இப்போ மேல் டு ஃபீமேல் ரேஷியோ உங்களுக்கு 3 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு வரும். மேலுக்கு ஓகே, இப்போ மேலோட வேல்யூ 16 சொல்லி கொடுத்துட்டாங்க. எதோட நம்ம வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 60 கிடைக்கும்? 20 60 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மேல் வேல்யூஸ் 20 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே 20 நம்ம வந்து ஃபீமேலில் மல்டிப்ளை பண்ணுறோம். எவ்வளோ வரும்? 40 வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் கவுண்ட்டு 40. சி, இதுலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது 40 வந்துருச்சு, அப்போட ஆன்சர் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிக் பண்ணுவாங்க. இது CSIR-க்கும் தெரியும். அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கும். 40ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், டக்குன்னு அதை ஆன்சர் கிளிக் பண்ணிடும். பட் இங்கே தான் நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும். கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயி. ஓகேவா? மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 40 - 60 எவ்வளோ? 20. புரியுதா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டைம் ப்ரெஷர்னால நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. இதை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் 2023 கேட்டது. A bucket of 10 liter water at 15 degrees Celsius. 15 டிகிரி செல்சியஸில் 10 லிட்டர் வாட்டர் எடுத்துருக்காங்க. How much water at 50 degrees Celsius should be added to get a mixture of 40 degree? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சின்னது அந்த பக்கம் எழுதிக்குவோம். 15 டிகிரி, இந்த பக்கம் 50 டிகிரி. இதுக்கு 10 லிட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸாக வச்சுப்போம். ஓகேவா? டயக்ராம் போடுங்க. ஐ மீன் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 40 சொல்லி கொடுத்துட்டாங்க. 15 to 40 25 இருக்குமா? இந்த பக்கம் 10 இருக்கா? ஸோ ஐ மீன் சாம்பிள் 1 சாம்பிள் 2ன்னு சொல்லிட்டு போட்டுக்குவோம். S1 டிவைடட் பை S2 10 டிவைடட் பை 25. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 டிவைடட் பை 5ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 10ன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ 10 லிட்டர் வந்து 40 டிகிரி ஐ மீன் 15 டிகிரி செல்சியஸில் போட்டோம்னா தென் உங்களுக்கு 50 டிகிரி டெம்பரேச்சரில் உங்களுக்கு 25 லிட்டர் வந்து போடணும். அப்போனா தான் 40 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு மிக்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன? 25. ஓகே, இது கொஞ்சம் டஃபரான கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன், பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சால்வ் பண்ணுறீங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a king ordered a gold crown to be made to him from the 8 kg gold and 2 kg silver. ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு ஒரு கிரீடம் உருவாக்குறதுக்காக 8 கிலோ தங்கமும் 2 கிலோ சில்வரும் ரெண்டத்தையும் கலந்த மாதிரி ஒரு க்ரௌனை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஸ்மித்துக்கு தான் கொடுத்துட்டாரு. அந்த க்ரௌன் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. took away some amount of the gold and replaced equal amount of the silver and the crown when made it weighed 10 kg. ஸோ ஸ்டார்டிங்கில் 8 கேஜி கோல்டு 2 கேஜி வந்து உங்களுக்கு சில்வர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ராஜா. ஆனால் அந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து திருடி வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவல் வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக சில்வரை போய் அதில் போய் கலந்துடுறாரு. ஓகேவா? ஆனால் டோட்டல் வெயிட் வந்து உங்களுக்கு 10 கேஜி தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுது. ஏன்னா ஐ மீன் ஒரு 8 கேஜி இருக்குன்னா அது 1 கேஜியை வந்து திருடிட்டு மிச்சம் இந்த 1 கேஜி திருடிட்டா கோல்டு வந்து 7 கேஜி ஆகிடும். சில்வரில் அதுக்கு 1 கேஜி ஆட் பண்ணி 3 கேஜியாக இதில் வந்து போட்டுருவார். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போது ஆர்கிமிடிஸ்னு ஒருத்தர், ஐ மீன் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆர்கிமிடிஸ்னா யாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நியூ தட் அண்டர் வாட்டர் கோல்டு லாஸ்ட் 1/10 ஆஃப் its weight. கோல்டை தூக்கி நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கிறப்போ அதில் ஒரு 1/20 ஆஃப் த வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? இதே சில்வர் வந்து 1/10 தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். விச் மீன்ஸ் 5% ஆஃப் த கோல்டோட வெயிட் லாஸ் ஆகும். இங்கே சில்வருக்கு வந்து 10% ஆஃப் சில்வரோட வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும் தண்ணி கடியில் வைக்கிறப்போ. when the crown was weighed under the water, தண்ணி கடியில் அந்த க்ரௌனை வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ it was showing 9.25 kg. ஓகேவா? ஸோ 9.25 வந்து காமிக்குது. இப்போ எவ்வளோ கோல்டு வந்து கோல்டு ஸ்மித் வந்து திருடியிருக்காருன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சதா கொஸ்டினை? இப்போ சால்வ் பண்ணுவோம். சரி, எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா 8 கேஜி கோல்டு தென் உங்களுக்கு 2 கேஜி வந்து சில்வர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கடியில் வைக்கிறப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஈஸியாக இருக்கிறக்காண்டி இந்த கிலோகிராமை கிராமுக்காக கன்வெர்ட் பண்ணிடுவோம். 8000 இந்த பக்கம் 2000 தென் 10 கேஜியை 10,000 சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ 9.25 9250 சொல்லிட்டு வச்சுப்போம். கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தண்ணி கடியில் வைக்கிறோம் கோல்டையும் சில்வரையும். கோல்டை தனியாக நம்ம தண்ணி கடியில் வைக்கிறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 5% லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 8000ல் 5% லாஸ்னா 7600 சொல்லிட்டு வருமா? 2000ல் 10% லாஸ்னா 1800 சொல்லிட்டு வருமா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ வரும்? 9400 வரணும் தண்ணி கடியில் வைக்கிறப்போ. புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஐ மீன் ஆர்கிமிடிஸ் வந்து செக் பண்ணுற தண்ணி கடியில் வைக்கிறப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவும் கரெக்டான ப்ரொபோஷனில் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா 8 கேஜி ஆஃப் கோல்டு 2 கேஜி ஆஃப் சில்வர்னு இருந்துச்சுன்னா தண்ணி கடியில் வைக்கிறப்போ அதோட வெயிட்டு 9400 இருக்கணும். வெளியே வைக்கிறப்ப தண்ணிக்கு வெளியே வைக்கிறப்ப 10 கேஜி தான் காட்டும். பட் ஆனால் இங்கே ஆர்கிமிடிஸ்க்கு என்ன தெரியும்? வாட்டர் கடியில் வைக்கிறப்போ 1/20% ஆஃப் கோல்டு வெயிட் வந்து லாஸ் ஆகும். சில்வருக்கு 1/10 வந்து லாஸ் ஆகும். அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த க்ரௌனை நம்ம தண்ணி கடியில் வைக்கிறப்போ 9400 கிராம் வந்து ஷோ பண்ணணும். ஆனால் இங்கே ஷோ பண்ணது என்ன? 9250. ஸோ இப்போ
அந்த கோல்டு ஸ்மித்து எவ்வளோ வந்து உங்களுக்கு சுருட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் லேண்டுக்கு வெளியே 10 kg இருக்கு. தென் உங்களுக்கு 9.25 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 0.75 இருக்கும். சாரி, 0.75 இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மிக்சர் அண்ட் அலிகேஷன் அந்த டயக்ராமில் போடுவோம். கோல்டு வந்து உங்களுக்கு 5%, சில்வர் வந்து உங்களுக்கு 10% லாஸ் இருக்கும். ஸோ இதை ஆவரேஜாக சேர்த்தோம்னா இங்கே வந்து பெர்சன்டேஜில் சொல்லணும்னா 7.5ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இதோட டயகனல் வேல்யூ என்ன வரும்? 2.5%, 2.5%. புரியுதா? இப்போ நமக்கு கோல்டு டு சில்வர் ரேஷியோ 2.5 சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 5% லாஸ் வந்து கோல்டு இருக்கும், 10% லாஸ் வந்து உங்களுக்கு சில்வரில் இருக்கும். ரெண்டதோட வேல்யூவும் 2.5 விச் மீன்ஸ் 1/1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, சப்போஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அந்த வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோல்டு, சாரி, இந்த சைடு கோல்டு, இந்த சைடு சில்வர். அவர் கிங் என்ன கொடுத்தாரு கோல்டு ஸ்மித் கையில்? சப்போஸ்டா எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 kg கோல்டு இருக்கணும், 2 kg சில்வர் இருக்கணும். ஆனால் இங்கே ரேஷியோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1:1. டோட்டலாக நமக்கு 10 kg இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்போ இங்கே 5 இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு 10 kg வரும். ஸோ சப்போஸ்டுக்கும் ஆக்சுவல் கோல்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 3. ஸோ 3 kg தான் உங்களுக்கு அந்த கோல்டு ஸ்மித்து சுட்டியிருக்காரு. ஸோ இது சிம்பிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எவ்வளோ ஆக்சுவல் வேல்யூ இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம், எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சும்மா இந்த கால்குலேஷனுக்கு தேவைப்படாது தான், ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஆக்சுவல் இதுக்கு வருவோம். மொத்தம் 10 kg இருக்கு, நம்ம வாட்டர் கடியில் வைக்கிறப்ப 9.25 kg இருக்கு. ஸோ நம்ம ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா டிஃபரன்ஸ் வந்து 0.75 kg வந்து கிடைக்குது. அது பெர்சன்டேஜில் சொல்லணும்னா 7.5ன்னு சொல்லலாம். இப்போ கோல்டில் 5% லாஸ் இருக்கு, சில்வரில் 5% லாஸ் இருக்கு அண்டர் வாட்டரில். ஓகேவா? இதோட ஆவரேஜ் உங்களுக்கு 7.5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, நமக்கு வெளியே கிடைச்சது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2.5 இருக்கு. ஸோ அதை கோல்டு டு சில்வர் ரேஷியோவில் போட்டோம்னா 1:1ன்னு சொல்லிட்டு வருது. தென் சப்போஸ்டா நமக்கு என்ன கிடைக்கணும்? 8 kg கோல்டு, 2 kg சில்வர் கிடைக்கணும். ஆனால் ஆக்சுவலாக வந்தது 5 kg கோல்டு, 5 kg சில்வர். ஏன்னா 1:1 ரேஷியோ வந்துச்சு. 10 kgனா அதில் 1:1 ரேஷியோனா 5:5. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் சேம் கொஸ்டின். A person paid income tax at the rate of R% for the first 2 lakhs. ஃபர்ஸ்ட் 2 lakhsக்கு R% வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ மீன்ஸ் 0 to 2 lakhக்கு, தென் 2 lakh அண்ட் அபோவ். ஓகேங்களா? அந்த ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியாது. அதோட 0 to 2 lakhக்கு R% வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு ரேட் ஆஃப் த R+10% ஃபார் த எக்ஸீடிங் 2 lakhs. 2 lakhsக்கு மேலே R+10 வந்து பே பண்ணியிருக்காங்க. இங்கே வெறும் 6, இங்கே R+10. Then, if the total tax paid R plus 5%, the annual income of the what is the annual income சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆனுவலாக நமக்கு வந்து R+5% சொல்லிட்டு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரேஷியோ போட்டு பார்ப்போம், டயக்ராம் போட்டு பார்ப்போம். இங்கே R+10, இங்கே R+5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்கே 5, இங்கே 5. அப்போனா 1:1 ரேஷியோ. அப்போனா இந்த இடத்துல 0 to 2 lakhsக்கு இங்கே ஒரு 2 lakhs தான். தென் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு 2 lakhs ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 2 + 2 டோட்டலாக 4 lakhs. ஆன்சர் 4 lakhs.
புரியுதா? ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 to 2 lakhs வந்து நம்ம 2 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 1:1 ரேஷியோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு செக்டாரில். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த் ஒரு இயரில் ஃபர்ஸ்ட் 6 மந்த்தில் இவ்வளோ, செகண்ட் 6 மந்த்தில் இவ்வளோ. ஓகேவா? இதையும் கூட அழிச்சிடுறேன். 1:1 ரேஷியோவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 6 மந்த்தில் 1 to 2 lakhs சம்பாதிக்கிறாங்க. செகண்ட் 6 மந்த்தில் உங்களுக்கு 2 lakhs மேலே சம்பாதிக்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6. தென் இங்கே R+10. பட் ஆனால் நம்ம இயர்லி ஒன்ஸ் தானே டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம். அந்த கான்செப்ட்னா இங்கே தேவையில்லை. ஜஸ்ட்டு இயர்லி நம்ம சப்மிட் பண்ணுறப்போ, ஆனுவல் இன்கம் நம்ம சப்மிட் பண்ணுறப்போ R+5% அவர் சப்மிட் பண்ணுறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் நம்ம அந்த அலிகேஷன் ட்ரிக்ஸில் போடுறப்போ நமக்கு 1:1 ரேஷியோ வந்துச்சு. 1:1 ரேஷியோனா என்ன? நமக்கு ஒரு வேல்யூ 2 lakhsன்னு சொல்லிட்டு தெரியும், இன்னொரு வேல்யூ 2 lakhsன்னு சொல்லிட்டு. அகெயின் செகண்ட் இதுலேயும் நம்ம செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃபில் உங்களுக்கு 2 lakhs வந்துச்சுன்னா அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு 2 lakhs தானே வரும். ஸோ ரெண்டத்தையும் சேர்த்தோம்னா மந்த்லி இன்கம் வந்து 4 lakhs. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இது ட்ரிக்கியான கொஸ்டின், கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A cucumber contains 99% of water. Ramesh buys 100 kgs of the cucumber. 100 கிலோ குக்கும்பர் வாங்கியிருக்காங்க. அதில் 99% உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். ஆஃப்டர் 90 days 90 days ஆஃப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப குக்கும்பர்ஸ் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து லாஸ் பண்ணணும். ஓகேவா? நவ் கண்டெயின் 98% ஆஃப் வாட்டர். வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த குக்கும்பர்ஸ் நவ்? 99% இருக்கப்ப 100 kg இருந்துச்சு. தென் 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் த வாட்டர் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 98% வாட்டர் தான் இருக்கு. ஸோ இப்போ குக்கும்பரோட டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு இங்கே 1% இங்கே 99% 100 kgல லாஸ் ஆச்சு. சாரி, 99% ஆஃப் வாட்டர் வந்து 100 kg இருக்கப்ப இருக்கு. ஸோ அப்போ 1% லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கேஜியும் உங்களுக்கு 1% லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேவா? இப்போ மேத்தமேட்டிக்கலாக நம்ம அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை எல்லாமே டேப்லெட் பண்ணவுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 தான் வரைஞ்சுப்போம். ஒன்று சாலிட் வெயிட், இன்னொன்று வாட்டர் வெயிட், இன்னொன்று உங்களுக்கு வந்து டோட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி டோட்டல் கேஜி. ஸோ சாலிட் வெயிட்டுங்கிறது ட்ரை வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஒரு மில்க் இருக்கு. மில்க்குங்கிறது வந்து நெட் வெயிட். ஆனால் அந்த மில்கில் வாட்டர் மட்டும் நம்ம வந்து எவாபரேட் பண்ணி எடுத்துட்டு சாலிட் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா? இந்த வே ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுனா ட்ரை, அது வந்து ட்ரை வெயிட்னு அதை சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே ட்ரை வெயிட் எவ்வளோ? 99% ஆஃப் வாட்டர், விச் மீன்ஸ் வாட்டர்லாம் 99% இருக்கு. ட்ரை வெயிட் 1% தான் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்போ டோட்டல் வெயிட் 100 kg இருக்குமா? இங்கே 1, இதை கூட அழிச்சிடுறேன். இங்கே 1, இங்கே 99 சொல்லி வச்சுக்குவோம். தென் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட்டர் 98% ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டல் வெயிட் என்ன இருக்குன்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாலிட் வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாட்டர் மட்டும் உங்களுக்கு 98% கன்வெர்ட் ஆகுது. 98%ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 100 kgல வந்து உங்களுக்கு 98% கிடையாது. ஏன்னா இது வந்து டோட்டல் வெயிட். புரியுதா? உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 99%ங்கிறது டோட்டல் வெயிட். வாங்கினப்ப என்ன வெயிட் இருந்துச்சோ அந்த வெயிட்ல தான் 99% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. பட் ஆனால் இங்கே செகண்ட்ல 30 நாள் ஆனதுக்கப்புறம் 30 days ஆனதுக்கப்புறம் இந்த 100 kgல உங்களுக்கு 98% கிடையாது. இந்த எக்ஸில் தான் உங்களுக்கு 98% ஆஃப் வாட்டர்னு சொல்லி இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? அகைன் நான் சொல்றேன்.
சாலிட் வெயிட்டு, வாட்டர் வெயிட்டு, டோட்டல் வெயிட்டு. ஸோ சாலிடில் உங்களுக்கு 99% ஆஃப் வாட்டர்னா 99 வாட்டர் வெயிட் இருக்கும், 1% வந்து ட்ரை வெயிட் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 100 kg வந்துச்சு. பட் ஆனால் அகெயின் இங்கே 98% கன்வெர்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆனது இந்த 100 kgல உங்களுக்கு இந்த 98% கிடையாது. எதோட 98%னா நமக்கு வந்து 30 days ஆனதுக்கப்புறம் ஒரு வெயிட் இருக்கும்ல, அந்த வெயிட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் உங்களுக்கு அந்த வெயிட்ல இருக்கிற 98% தான் வாட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க சாலிட் வெயிட் எவ்வளவு இருக்கும்? 2% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? 2% ஆஃப் எக்ஸ் அந்த ஒன்னுன்னு சொல்லலாமா? ட்ரை வெயிட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாதுப்பா. ஒரு ஒரு மில்க் புரோட்டீன் பவுடரை மில்க்ல இருந்து எடுத்திருக்கோம். அந்த மில்க் பவுடரை எடுத்து ஒரு டப்பால போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதோட வெயிட் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் அ சாலிட் ட்ரை வெயிட். ஆனா இதுவே நீங்க ஒரு மில்கை அப்படியே நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். என்னன்னா வாட்டர் ஃபுல்லா எவாபரேட் ஆயிருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்றாங்க. புரியுதா? இதே நான் மில்க் கான்செப்ட் வச்சு சொல்லணும்னா உங்களுக்கு 100 லிட்டர் இருக்கு, அதுல 99% வாட்டர் இருக்கு, 1% ட்ரை வெயிட் இருக்கு. இதே ஒரு 30 days வெளியே வச்சதுக்கு அப்புறமா பாதி வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிரும். நமக்கு அந்த மிச்சம் எவ்வளவு மில்க் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் ஆனா பேலன்ஸ் இருக்கிற அந்த எவாபரேட் ஆகி போன மிச்சமா இருக்கிற அந்த மில்க்ல தான் உங்களுக்கு 98% ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்க. இது புரியுதுல? அப்போ இந்த சாலிட் வெயிட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 99%ல உங்களுக்கு இங்க 1% சாலிட் வெயிட்னு சொன்னோம். இங்க அதே 1 வெயிட் தான் இருக்கும். பட் ஆனா அந்த 1 எப்படி சொல்லலாம்? 2% எக்ஸ் ஆஃப் 1ன்னு சொல்லலாமா? இப்படியும் சொல்லலாம்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் அகைன் அண்ட் அகைன் ரீப்ளை பண்ணி பாருங்க. புரியலன்னா என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து கீழே டவுட் கேளுங்க, நான் சால்வ் பண்றேன். 2% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாமா? தென் 2% வேல்யூன்னா 2/100. தென் 100 இந்த பக்கம் போயிடும். 2 வந்து இங்க டிவைட் ஆச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், அதே ஐடியாலஜியை இங்கே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ட்ரை வெயிட்டு, தென் வாட்டர் வெயிட்டு, தென் டோட்டல் வெயிட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? 5 kg ஆஃப் மெலன் கண்டேஜ் 99% ஆஃப் வாட்டர் பை வெயிட். ஸோ 5 kg 5000 வச்சுப்போம். உங்களுக்கு புரியுறக்காண்டி இன்னொரு மெத்தட்லேயே நான் சால்வ் பண்ணுறேன். தென் இங்கே 99% வாட்டர். 5000ல 99%னா எவ்வளோ? சிம்பிளாக 99% போட்டு கால்குலேட் பண்ணிக்க தேவையில்லை. 1% என்னன்னு பாருங்க. 5000ல 1% 50. 50 மைனஸ் 5000 4950. அப்போ ட்ரை வெயிட்டு 50. புரியுதா? இங்கேயும் ட்ரை வெயிட்டு 50 தான் இருக்கும். ட்ரை வெயிட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே எக்ஸ் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 5000ல உங்களுக்கு வந்து 98% கிடையாது. நமக்கு இந்த வேல்யூவில் தான் உங்களுக்கு 98%. 98% ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே 98% இங்கேனா இங்கே 2% எக்ஸ். 2% ஆஃப் எக்ஸ் 2/100 எவ்வளோ? 100 இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு 5000 வரும். 2 இங்கிட்டு டிவைடில் போச்சுன்னா 2500. இங்கே ஃபுல்லாக கிராமில் வச்சுருக்கோம். இதை கேஜி கன்வெர்ட் பண்ணோம்னா 2.5. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த ஃபார்மேட்டு. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இதை நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் இது செப்டம்பர் 2022 போட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் கொஸ்டின் பாப். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? 2 times கேட்டிருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் கேட்கலாம், கேட்காமலேயும் இருக்கலாம். If the equal weights of the 22 carat alloy of 22 parts of the gold and 2 parts of the copper, so and 24 carat gold, pure gold, are mixed to form an alloy, what will be the weight of the proportion of the copper in that alloy?
ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 22 கேரட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சி நம்ம இப்போ என்ன சொல்கிறது, நம்ம கோல்டு வாங்க போனோம்னா 22 கேரட் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 24 கேரட் கோல்டுங்கிறது வந்து ஸோ பிரிட்டில், அதனால காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ் எக்ஸ்பெஷலி இன் இந்தியாவில் நிறைய டிசைன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன்ஸுக்குன்னா அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 2% ஆஃப் காப்பர் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 22 கேரட்டுங்கிறது என்னன்னா 24 பார்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. 24 பார்ட்ஸில் 2 பார்ட் வந்து கோல்டு, மிச்சம் இருக்கிற 22 பார்ட் வந்து உங்களுக்கு டூ பார்ட் வந்து காப்பரு, மிச்சம் இருக்கிற 22 வந்து உங்களுக்கு கோல்டு. இந்த மாதிரி இதில் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, ஸோ பியூரிட்டியை வந்து கால்குலேட் பண்ணால் பர்சன்டேஜில் போடுவோம். 22 டிவைடட் பை 24 எவ்வளோ பர்சன்டேஜ் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டத்தையும் டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 22 divided by 24 into 100. என்ன பர்சன்டேஜில் போடணும்னா 22 divided by 24 into 100. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப 0.916 into 100ன்னு சொல்லிட்டு வரும், which means 91.6. 916 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். which denotes the purity of the gold. 91 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா 91.6% கோல்டு வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மிச்ச பர்சன்டேஜ் ஃபுல்லாக காப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இந்த காம்போசிஷனில் இருந்தால் தான் ஹையஸ்ட் பியூரிட்டி, தென் காப்பரும் இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இதே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டுனா உங்களுக்கு 24 டிவைடட் பை 24 into 100 சொல்லிட்டு வரும். ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 100% இருக்கும், 100% ஆஃப் கோல்டு. அந்த கோல்டு பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபுல்லாக அது. புரியுதா? இதுதான் அந்த 916க்கு பின்னாடி இருக்க கதை. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, மிக்சர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா 22 கேரட் கோல்டு அதையும் 24 கேரட் கோல்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு டேபிள் கலர் மாதிரி போட்டுருவோமா? இன்னொரு இது கூட போட்டுக்கோ, இன்னொரு செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டைப்பு, இந்த சைடு வந்து உங்களுக்கு 22 கேரட்டு, இங்கே 24 கேரட்டு. ஸோ டோட்டல் வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். 22 கேரட்டு 24 கேரட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பரோட ப்ரொபோசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கோல்டு இந்த சைடு வந்து உங்களுக்கு காப்பரு, இந்த சைடு அலாயின்னு சொல்லி வச்சுக்கோம். இங்கே 22 கேரட்டில் என்ன பண்ணுவோம், 22 பார்ட்ஸ் ஆஃப் கோல்டு, 2 பார்ட்ஸ் ஆஃப் காப்பரை ஆட் பண்ணுவோம். ஸோ அலாய் வந்து 24 வரும். இங்கே 24 கேரட்டில் 24 ஆட் பண்ணுவோம் பார்ட்ஸ் ஆஃப் கோல்டு, காப்பரை ஆட் பண்ண மாட்டோம், 0. ஸோ இங்கே 24 தான் வரும். இங்கே டோட்டலாக கோல்டு மட்டும் எவ்வளோ இருக்கும், மிக்சரில் 46 இருக்கும், இங்கே காப்பர் மட்டும் 2 இருக்கும். ஸோ டோட்டலாக 48 இருக்குமா? ஸோ அந்த மிக்சரில் உங்களுக்கு டோட்டல் காப்பர் கண்டென்ட் வந்து 2. இப்போ டோட்டல் ப்ரொபோசிஷனில் உங்களுக்கு டிவைட் பண்ணும். 2 டிவைடட் பை 48 எவ்வளோ வரும், 1/24 வரும். அதுதான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணி பாருங்க. இது ஈஸி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, which are the following options in amount of the gold is identical in the 2 coins. பியூர் கோல்டு வந்து 24 கேரட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 கிராம் ஆஃப் காயின் ஆஃப் 22 கேரட், அட்லீஸ்ட் உங்களுக்கு 22 கிராம் ஆஃப் காயின் வந்து 24 கேரட். ஸோ நமக்கு இது என்னன்னு தெரியும், 24 into 22 டிவைடட் பை 24. இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இங்கே 22 கிராம்ஸ் இருக்கும் கோல்டு. இந்த பக்கம் பாருங்க, 22 கிராம் ஆஃப் 24 கேரட். ஸோ 24 கேரட் 24/24ன்னு போடுவோம். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது 22 கிராம். ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது. எதுவுமே ஐடென்டிக்கல் ஆஃப் இந்த 2 காயின்ஸ்னு கேட்டிருக்காங்க. மற்றது எதுவும் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. செக் பண்ணி பார்க்குறதுனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஸோ 22 is equal to 22 ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க, ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன கொஸ்டின்? So, the 100 ml of the alcohol from the container A containing the 1 liter of the alcohol. Table column போட்டுருவோம். Container A, container A, container B. So, container A ல alcohol, water, alcohol, water. ஓகேவா? 100 ml of alcohol from a container A containing 1 liter of alcohol transferred into another container B containing 1 liter of water and mixed well. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 1 லிட்டர் எம்எல்னே வச்சுப்போம். வாட்டர் வந்து கண்டெய்னர் பியில் இருக்குது. இங்கே 1000 ml ஆஃப் ஆல்கஹால் வந்து கண்டெய்னர் ஏல இருக்குது. ஓகேவா? இந்த 1000 ml இருந்து ஒரு 100 ml இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 900 ml ஆயிடும். ஓகேவா? இங்கே வாட்டர் 0வாக தான் இருக்குது. இது வரைக்கும் புரியுதுல எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஃப்ரம் திஸ் 100 ml transferred to back to the container A. இங்கே 100ம் உங்களுக்கு 1000ம் ஆல்கஹாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ml வந்து இங்கே அகெயின் கண்டெய்னர் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இந்த கண்டெய்னர் பி would be எப்படி இருக்கும், அந்த கண்டெய்னர் ஏக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? ஸோ இங்கே அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட பர்சன்டேஜை பற்றி பார்ப்போம். இங்கே 1% ஆல்கஹால் இருந்துச்சுன்னா 1 பார்ட்ஸ்ன்னு கூட வச்சுப்போமே. ஒரு பார்ட் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா இங்கே 10 பார்ட் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ டோட்டலாக 11 பார்ட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மீனிங் புரியுதுல? ஒரு பார்ட் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஒரு பார்ட் வாட்டர் இருக்கும். ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா மொத்தம் ஒரு பார்ட் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா 10 பார்ட் வாட்டர் இருக்கும். ஏன்னா இங்கே 100 இங்கே 1000. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோன்னா எத்தனை பார்ட்ஸ்ன்னு ஆட் பண்ணோன்னா மொத்தம் 11 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்கஹால் இங்கே எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா 100/11ன்னு சொல்லலாமா? ஹண்ட்ரட்ல 11 பார்ட்ஸ் இருக்கு. இங்கே 1000ல 11 பார்ட்ஸ் இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ இங்கே ஆல்கஹாலில் பார்ப்போம். நமக்கு இதில் கண்டெய்னர் பியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ கண்டெய்னர் ஏக்கு வருவோம். இதில் இருந்து மொத்தம் 11 பார்ட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மொத்தம் 1100 இங்கே இருக்குது எம்எல். அதில் மொத்தம் 11 பார்ட்ஸ் இருக்குது. அதில் 100 பார்ட்ஸை இங்கே தனியாக எழுதியிருக்கோம், 1000 பார்ட்ஸை இங்கே தனியாக எழுதியிருக்கோம். புரியுதா? இப்போ 100 அந்த 100 ml நம்ம வந்து அகைன் கண்டெய்னர் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ புரியுதா? தென் இப்போ 900 ப்ளஸ் ஒரு 100/11 இப்படி போடலாமா? ஏன்னா ஒரு 100 பார்ட்ஸை இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேவா? மிச்சம் இருக்கிற வாட்டரை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். 1000/11. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ அங்கேயோ ஒரு 100/11 ஆல்கஹால் வந்து அதில் ஒரு 100 ml 100/11 வந்து ஆல்கஹால் இருக்கும். 1000/11 வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். 100 ml இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ரெண்டுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம். இங்கே 900 ப்ளஸ் 100/11, இங்கே 1000/11, இங்கே 100/11, இங்கே 1000/11. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன்னும் கண்டெய்னர் பி. கண்டெய்னர் பியில் இருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா, இது எதுக்கு சாரி ஓகே இன்னும் ஒரு ஸ்டெப்பை நான் மறந்துட்டேன்.
1 minute. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது இருக்கிற வேல்யூ 100/11 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஏலேருந்து பிக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். 100/11 இருக்குது, 1000/11 இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் இங்கே 900 + 100/11 இருக்குது, இங்கே 1000/100/11 இருக்குது. ஆனால் இப்போது இந்த இடத்துல வேக்கண்டாக இருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்த அந்த இடத்துல இருந்து எடுத்தோம்னா அந்த இடம் காலியாக போயிடும் இல்லையா. ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணணும் இல்லையா. இப்போ அதையும் மென்ஷன் பண்ணுவோம். மொத்தம் 11 பார்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பார்ட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? 10 இருக்குமா? அதை தான் இங்கே எழுத போகிறோம். 10/11 × 100 இப்படி எழுதலாமா? ஒரு பார்ட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் 10/11 சொல்லி எழுதலாம். இங்கே வாட்ரு அதே மாதிரி தான் 10/11 × 1000. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுவும் உங்களுக்கு ஐ மீன் அமௌண்ட் ஆஃப் த ஆல்கஹால் இந்த கண்டெய்னர் பி, இந்த கண்டெய்னரும் உங்களுக்கு ஐ மீன் கண்டெய்னரில் இருக்கிற ஆல்கஹாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் எது சேமாக இருக்குன்னு பார்ப்போம். சேம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இந்த கண்டெய்னர். 1000/11 1000/11 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐம் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். பை.